இறையேசு நாமத்தினாலும் வாழ்த்துவதையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்க போகின்ற தலைப்பு கிறிஸ்துவின் பார்வையில் பெண்கள். இதற்காக நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற 3 சிறு தலைப்புகள்: தண்ணீர் கேட்கும் இயேசு, மகளேயின் அழைத்த இயேசு, உயிர்ப்பிக்கும் முன் முதல் காட்சியளித்த இயேசு. இப்போ நம்ம சாதாரணமாக பார்த்த விட மற்ற உலகில் உள்ள பெரும்பாலான இடங்களில் பெரும்பான்மை மக்கள் யாருன்னு பார்த்தா நம்ம கிறிஸ்தவர்கள் தான் பின்பற்றுவது, கிறிஸ்தவர்கள் தான் பின்பற்றுகின்றோம். காரணம் என்ன ரீசன் பார்த்தோம்னா, இந்த மனுக்குலத்துக்கு தன்னையே ஒப்புவித்து பாடுகள் அனுபவித்து மறித்து மீண்டும் வெற்றி சிறந்ததுனால தான் நம்ம கடவுளை அதிகமாக இயேசு கிறிஸ்து அதிகமாக ஏற்றுக்கொண்டிருக்காரு உலகம் முழுவதும். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, மனிதர்களுடன் குறிப்பாக பெண்களுக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் பற்றி நம்ம பார்க்கணும். ஏன்னா இது பெண்களுடைய ஞாயிறாக இருப்பதனால என்ன பண்ண போறோம்னா, கடவுள் பெண்களிடத்துல எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை வழிநடத்தினார் என்று நம்ம பார்க்க போகிறோம். இதை முதல்ல தண்ணீர் கேட்கும் இயேசு. தம்முடைய யூத சமூகத்தால் புறம் தள்ளப்பட்ட சமாரியர்கள் வாழ்கின்ற இடத்தில் அந்த மக்கள் தண்ணீர் மல்ல வருகின்றார்கள். அங்கே ஒரு பெண்ணை பார்த்து கடவுள் என்ன பண்றாருன்னா, தண்ணீர் கேட்கின்றார், குடிப்பதற்கு தண்ணீர் கேட்கின்றார். அப்போ தன்னுடைய சமூகத்தினால், அதாவது யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒடுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட சாமாரிய பெண்ணிடம் தண்ணீர் கேட்கும் ஒரு நிகழ்வு தான் நம்ம பார்க்க போயிடும். இதை பார்த்தோம்னா, இங்கு யூதர்கள் பொதுவாகவே சமாரியர்கள் என்ன பண்றாங்கன்னா, எந்த காரியத்திலும் சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க, எதுலேயும் அவங்க ஒரு முன்னெடுத்துக்க மாட்டாங்க. எப்படி இன்னும் நம்மளுடைய வாழ்வில் கூட நாம் வாழ்கின்ற இடங்களில் கூட இன்னைக்கும் ஒரு சாதிய கொடுமைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதோ, எப்படி வேற்று சாதியினர் இவர் உயர்ந்த சாதியை நாம் பெரிய ஜாதி என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கும் சமூகத்தில் இருக்கின்றதோ, அது போன்ற நிகழ்வு யூதர்கள் மத்தியில் இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்க, சமாரியர்களை என்ன பண்ணாங்க, யூதர்கள் ஒதுக்கி அவர்களை ஒரு பொருட்டாக மதிக்காத ஒரு சூழல். அந்த நேரத்தில் இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, கடவுள் இவர்களுக்கு ஒரு உந்துதலை அவர்கள் மனசில் நம்ம செய்யறது தவறு என்பதை உணர்த்துவதற்காக கூட அது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டிருக்கலாம் என்று நினைக்கிறோம். அப்படி என்ன பண்ணுறாங்க, இந்த கடவுள் இச்செயலை பார்த்து கடவுள் என்ன பண்ணுறது, அவங்ககிட்ட போய் தண்ணி கேட்குறாரு, பேசுறாரு. அந்த அம்மாட்ட பேசுகின்றதை பார்த்து அங்கிட்ட மூத்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, முகம் சுழிக்கிறார்கள். என்ன இது மாதிரி பண்ணுறாங்களே என்று வெட்கப்பட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த சமயத்தில் கடவுள் செயலை பார்த்த மூத்த யூதர்கள் இதை ஒரு அவமானமாக என்ன பண்ணாங்க, தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு வெட்கமாக அவர் நினைக்கின்றாங்க. காரணம், பொதுவாக இவர்கள்லாம் பண்ணாங்க, பொது இடத்துல என்ன பண்ணும், பெண்கள் வெளியே வருவதை தவிர்ப்பார்கள். யூத குலத்தின்படி இருக்கின்ற பெண்களே வெளிவருவதை தவிர்ப்பார்கள். வெளியே வரக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. அப்படி இருக்கின்ற போது தம்முடைய சமூகத்தால் விரட்டி அடிக்கப்பட்டு புற சமூகத்தினரை சமாரியர்களை அவர்கள் அதுவும் அது ஒரு பெண்ணாகி இருக்கிறவர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு மனம் வரவில்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வெறுத்துனா ஐயோ நமக்கு ஏற்பட்ட சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஜீரணிக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறாங்க. அப்போது இதை தான் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பழமையை இந்த பழமையான ஒரு மனிதருக்கு அவர் மனசில் இருக்கிற அந்த அழுக்கான எண்ணங்களை வேறு இருப்பதற்காக தான் பண்ணி தேர்ந்தெடுத்த நிகழ்வு தான் இந்த உரையாடல். அப்போ இங்கே என்ன பண்ணுறாருன்னா, கடவுள் உண்மையிலேயே அந்த ஒரு அருமையான மகளை அவர் தேர்ந்தெடுத்து அவர் தண்ணீர் கேட்கின்ற ஒரு நிகழ்வு, ஒரு சாதாரண நிகழ்வு. அதை என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த அளவுக்கு அவருடைய உள்ளங்களில் இருக்கின்ற அழுக்குகளை அவர் கூடவே இருக்கின்றாங்க, ஆனால் அவருடைய மனங்களுக்கு அழுக்குகளை எடுப்பதற்கு கடவுளை பயன்படுத்தினார். ஆக கிறிஸ்தவர்களே, நாம் கூட என்ன பண்ணுறோம், நம்ம செல்கின்ற இடங்களில் நமக்கும் அதிகமான பிரச்சனைகள்லாம் வரலாம், ஏகப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதில் எப்படி நம்ம மீட் அவுட் ஆகி வெளியே வர்றது தான் முக்கியமாக தவிர, அதை விட்டுட்டு ஐயோ நமக்கு இது மாதிரிலாம் அநீதியில் நினைக்கின்றதே அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போகாமல் நமக்காகவும் கடவுள் அங்கங்கே தண்ணிகளை கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆக நாம் அதற்கு தயாராக இருக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்கணும். அப்போது இது பார்க்கின்ற போது ஒரு சாதாரண நிகழ்வு மாதிரி தெரிஞ்சாலும் இது மிகவும் ஒரு அர்த்தமுள்ள ஒரு நிகழ்வு. இன்றைய காலகட்டத்திற்கு எப்படி இந்த சாதி வரியில் நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்கு கடவுள் அந்த காலத்திலே என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அழகான அவர் ஒரு ரீஃபார்மாக வாழ்ந்திருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சமூக சீர்திருத்தவாளியாக என்ன பண்ணுறாருன்னா அந்த காலத்தில் இருந்திருக்கிறார். அவரை பின்பற்றுவதற்கு நாம் தயாராக இருப்பதற்கு இவ்விதமான வேற்றுமை உணர்வுகளை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆக இரண்டாவது பார்க்கின்ற போது, மகளே என அழைத்த இயேசு. முதலாவது என்ன பண்றாருன்னா, தண்ணீர் கேட்கின்றார். ஒரு சமாரிய பெண்ணிடம் தண்ணீர் கேட்கின்றார். அங்க என்ன பண்றாருன்னா, அவருடைய சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட மகளை தன்னின் பார்வையில் இருக்கின்றார், மற்றவர்கள் திரும்பி பார்க்கும்படியாக செய்கின்றார். அடுத்தது, மகளே என அழைத்த இயேசு. இதுக்காக மத்தேயு 9:22 சொல்லியிருக்கு. அப்போ என்ன பண்றாங்க, 12 வருஷமா என்ன பண்றாங்க, தீராத உதிர போக்கினால் கஷ்டப்படுற ஒரு மகள், கொடூரமான வாழ்வு,
ஒரு ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, தீராத உதிரப்போக்கு வந்து அவங்களுக்கு வந்து 12 வருஷம் இருக்குது. அப்போ கஷ்டப்படுற ஒரு மகள் என்ன பண்ணுறா, நமக்கு எப்படியாவது சுகம் கிடைக்கும்னு ஏங்கியிருப்பாங்க. பார்த்துருக்கோம். ஒரு 12 ஆண்டுகள் போது அந்த மகள் வந்து அவர் சமுதாயத்தில் எந்த அளவுக்கு வந்து ஒரு கஷ்டங்கள் அனுபவித்திருக்கா, எந்த ஒரு நிகழ்வுக்கும் போக முடியாமல் எவ்விதமான சூழலில் வந்து கஷ்டப்பட்டிருப்பா நம்ம யோசித்து பார்க்கணும். ஆக இப்படிப்பட்ட சூழல் இருக்கின்ற அந்த மகளை வந்து கடவுள் தேர்ந்தெடுக்கின்றார், பார்க்கின்றார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அது எப்படி சுகம் கொடுக்கிறாருன்னு பார்க்க போடுறோம். அப்போ சாதாரண ஒரு நிகழ்வு தான். கடவுள் அந்த வழியில் வருகிறான்னு சொல்லிட்டு அந்த மகள் அறிந்து, கடவுள் எதுவும் பண்ணலை, போய் தேடி போய் சுகம் தரல, கடவுள் அந்த மகளை வந்து கூப்பிடலை, எதுவும் பண்ணல. என்ன பண்ணுறாருன்னா, கடவுள் அந்த வழியை வந்து மகள் வருகின்ற வழியை இயேசு வழியில் வருவதை அறிந்து தடைகளை மீறி அவரை தொடுகிறார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் சுற்றி கடவுள் இப்போ ஜீசஸ் வராருன்னும் போது சுற்றி எப்பவுமே வந்து ஒரு கூட்டம் இருக்கும். அப்போது அது மாதிரி அவ்வளோ கூட்டத்தின் மத்தியில் என்ன பண்ணுறாருன்னா, கடவுள் வந்து அவருடைய துணியை வந்து தொடுகின்ற பொழுது கடவுள் அதை உணர்கின்றார். அதுதான் கடவுள் வந்து அந்த மகள் தொடுகின்ற உணர்ந்து என்ன பண்ணுறாரு, மகளை பார்த்து, மகளே திடன்குள் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்கிறப்ப அழகாக மீட்டது என்று சொல்கிறார். அப்போ யூதர்கள் மத்தியில் வந்து அன்றைய பொது சட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஒரு லா வச்சுனாக்கா, பொது சட்டத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரியான கொடிய உதிர போக்கு உள்ள ஒரு மக்கள் வந்து பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பொது இடத்துக்கு வரக்கூடாது, ஏன்னா அனைவரும் நடந்து செல்கிற இடத்துக்கு வரக்கூடாது. அப்படியே வந்தால் கூட யாரையும் வந்து தொடக்கூடாது. முதலாவது அவர் ரிஃபார்ம் பண்ணது என்னன்னு பார்த்தோம்னா, அந்த சமாரிய பெண்ணிடம் வந்து அவங்க ஒதுக்கப்பட்ட மகளிடம் இருந்து அவர் தண்ணீர் வாங்கி கொடுக்கின்றார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அங்கே வந்து அவர் வந்து ஒரு விடுதலை காற்றை வந்து அவங்க சுவாசிக்கும்படியாக கொடுக்கின்றார். அடுத்தபடியாக இங்கே பார்க்கின்றோம்னா, இங்கே ஒதுக்கப்பட்டு தன்னுடைய கொடிய நோயால் ஒதுக்கப்பட்டு இது மாதிரியான சூழல் இருக்கின்ற மகளை என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சமூகமாக இருந்தாலும் கூட ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்போது இந்த மகளை அவர் தொடுவதன் மூலமாக என்ன பண்ணுறாரு, நான் ஒன்றும் கெட்டு போலப்பா, நான் சுத்தமாக தான் இருக்கேன், உங்களுடைய மனங்களில் தான் அழுக்க இருக்க தவிர நம்முடைய இதில் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம புரியும்படியாக என்ன பண்ணார், மகள் வந்து தொடுகின்ற பொழுது, மகளே நீ திடன்குள் விசுவாசம் முன்னை மீட்டது என்கின்றார். அப்போது விசுவாசத்துடன் அந்த மகள் வந்து அந்த அவருடைய துணியின் ஒரு ஓரத்தை தொடுகின்ற பொழுது அவர் சுகம் பெறுகின்றார். ஆக இங்கே யூதர்கள் மத்தியில் என்ன பண்ணாங்கன்னா, அன்றைய பொது சட்டத்தில் வந்து மிக கொடிய உதிர போக்கு இருந்ததுன்னா அந்த மகளை வந்து எப்படின்னா பொது இடங்கள் விடக்கூடாது, நடந்து போகின்ற பொழுது யாரையும் வந்து தொடக்கூடாது, இன்கேஸ் அப்படியே வர மாதிரி ஒரு சூழ்நிலை வெளியில் இருந்தால் கூட அவங்க வந்து யாரையும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பெரிய குற்றமாகவே ஒரு தீண்டாமை போல பார்த்துருந்தாங்க. அதுலேருந்து என்ன பண்ணுறாருன்னா, கடவுள் வந்து அவரை காப்பாற்றினார். அப்போ இப்படிப்பட்ட யூத சாம்ராஜ்யத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து இது மாதிரியான ஒரு சூழ்நிலை, எவ்வளோ கட்டன் ரைட்டாக வந்து இருக்கணும், இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட இருக்கிற யூதர்கள் மத்தியில் பிறந்த இது மாதிரிலாம் செய்யக்கூடாது சொல்கிறவர்கள் மத்தியில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து கடவுளுடைய துணியை வந்து அவர் தொடுக்கின்ற பொழுது அவர் என்ன பண்ணிடலாம், கோவப்பட நீ தொடர அப்படின்னு கேட்டுக்கலாம். ஆனால் அவர் கோவப்படுகிறதில்லை. என்ன பண்ண கோவப்பட என்ன பண்ணார், அதுக்கு பதிலாக கனிவுடன் மகளே திடன்குள் என்கின்றார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, மகளே திடன்குள் சொன்னவர் தன்னுடைய மகளை போல அவர் என்ன பண்ணுறாருன்னா, மகளே திடன்குள் என்று ஆறுதல் படுத்தினார். அப்போது நம்ம யாரோ ஒருத்தர் அழுகிறாங்க, நம்ம கஷ்டப்படுறாங்க, நம்ம கிட்ட போயிட்டேப்பா மகனே நல்லா இருப்பா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கின்ற பொழுது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது மாதிரி நீ பார்த்துருப்பா, எது கவலைப்படாது, நான் இருக்கவங்க கூட அப்படின்னு. அது மாதிரி இந்த மகள் வந்து அதிகமான கஷ்டத்தில், ஐயோ 12 வருஷமாக நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், எங்கேயும் போக முடியலையே, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மகள் கஷ்டத்தின் மத்தியில் அவள் வந்து கடவுளை வந்து அங்கேயே வந்து கடவுளே எனக்கு குணமடைய முடியும் என்று சொன்னால் விசுவாசத்தில் தொடுகின்ற பொழுது சுகம் பெறுகிறார். அப்போது இதைத்தான் கடவுள் எதிர்பார்க்கணும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாரு, அவர் வந்து பார்த்து மகளே உன்னுடைய விசுவாசம் ரட்சித்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கடவுள் சொல்கின்றார். அப்போது நம்மளுடைய வாழ்வில் கூட நமக்கு நிறைய எதிரில் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க, போராட்டங்கள் இருக்கும், இவனை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது அதுலேருந்து நம்ம எப்படி நம்ம பாதுகாத்துக்கின்றோம், கடவுள் நம்மையும் வந்து நம்ம எப்பொழுது கடவுளை நாம் தேடி தொடுகின்ற பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கின்றார், நம்மை தேடி வருகின்றார், நாம் தேடி செல்கின்றோம், கடவுளை நாம் தேடி செல்கின்ற போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம். அப்போது நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்குது, கடவுள் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய சபதம், எவ்விதமான சூழல் வந்தாலும் எவ்விதமான இக்கட்டுகள் வந்தாலும் நான் என்ன பண்ணேன், எந்த விதமான முடிவுகள் எடுக்க மாட்டேன். இன்றைய காலகட்டத்தில் பார்க்கின்ற போது நிறைய நிகழ்வுகள், பெண் பிள்ளைகளை பார்க்கின்ற போது இந்த நீட் எக்ஸாமும் சரி, மற்ற எந்த விதமான சூழலையும் பிள்ளைகள் தற்கொலை முயற்சிகளில் ஈடுபடுவது, தற்கொலை பணிகளுடைய அதிகப்படியாக காரணம் இந்த சமுதாயத்தினுடைய மேல் இருக்கின்ற வெறுப்பு. சமுதாயம் ஐயோ நம்ம இப்படி நினைச்சிருமோ அப்படி நினைச்சு இந்த மகள் கூட 12 வருஷம் கஷ்டப்படாமல் என்ன பண்ண தற்கொலை பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்ற ஒரு விசுவாசம் அந்த மகளுக்குள்ள 12 வருடமாக இருந்தது. அதனுடைய விளைவுதான் கடவுளுடைய அந்த துணியை தொடுகின்ற பொழுதே சுகம் பெறுகின்றார். ஆக கடவுளை வந்து தரிசிக்கும்படியாக ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆக அன்புக்குரியவர்களே, நாமும் அவ்விதமாக கடவுளுக்காக நம்ம 12 வருடமாக காத்து கொண்டிருந்த மகளை போல நாமும் நம்முடைய பிரச்சனைகளை கடவுளிடத்தில் சொல்லி நம்ம காத்து கொண்டிருக்கின்ற போது நமக்கும் அவ்விதமாக துணியை தொடுவது ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற போது நம்மை சுற்றியுள்ளவர்கள் பார்க்கும்படியாக கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பார், நாம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்று சிறிதளவு சந்தேகமில்லை. அடுத்தது பார்த்தோம்னா,
கடவுள் என்ன பண்ணாருன்னா உயிர்த்த பிறகு முதல் காட்சி வந்து அளிக்கின்றார். உயிர் தெழுந்துட்டாரு. கடவுள் வந்து நமக்காக பாடுகளை பட்டு சிலுவை மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்துட்டார். உயிர் தெழுந்த பிறகு அவர் என்ன பண்ணிருக்கலாம், அவருடைய அதிகமாக நேசித்த பேதுருவையும் யோவானையும் பார்த்துட்டு அவருடைய முதன்மை சீடர்கள் சொல்லுவாங்க, அவங்கள போய் பார்த்துக்கலாம். ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாருன்னா அவங்கள பார்க்கல. முதல்ல யாருக்கு தரிசனம் தராரா, மகதலேனா மரியம் மற்றும் மரியாள் வந்து தரிசனம் தருகிறார் அப்படின்னு மத்தேயு 28:1-5-10 போட்டிருக்கு. அப்போ கடவுளின் வாழ்வு வந்து தாம் முன்னுரைத்தது போல பாடுகளை அனுபவித்து மதித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இப்படி அவர் உயிர்த்த பிறகு அதை உலகிற்கு எடுத்துரைக்க யார் அவரை ரெப்ரசென்ட் பண்ணுறாருன்னா, நீங்கள் வந்து இதை போய் சொல்லுங்கன்னுட்டு தெரிந்தெடுத்தது யாருன்னு பார்த்தா காட்சியளித்து வந்து மகதலேனா மரியாளை வந்து அவர் கண்டுபிடிக்கிறார். பெண்களை வந்து அவர் கண்டுபிடிக்கிறார். மகதலேனா மரியாள் மற்ற மரியாள் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க என்ன பண்ணுற விவிலியத்தில் வந்து மிக அழகாக குறிப்பிட்டிருக்கு. இவர்கள் மூலமாக தான் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் என விவிலியம் குறிப்பிடுகிறது. அப்போ இங்கு நாம் பார்க்க வேண்டியது தன்னுடைய முதன்மை சீடர்களாகிய பேதுருவையும் யோவானையும் கூட அவர் என்ன பண்ண பார்க்கணும்னு தோணலை, தரிசனிக்கணும். அவங்க முதல் தரிசனத்தை வந்து அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல, கூடவே இருந்தாங்க. ஆனால் தரிசனம் யாருக்கு கிடைச்சதுன்னு பார்த்தா இந்த பெண்களுக்கு கிடைக்குது. ஆக கடவுள் தன்னுடைய தரிசன வாய்ப்பை கூட என்ன பண்ணுறாருன்னா, அந்த வாய்ப்பை கூட பெண்களுக்கே வந்து இது மூலமாக வந்து கௌரவப்படுறாரு. அவங்களையும் வந்து ஒரு ரெகக்னைஸ் பண்ணுறாரு, நீங்கள் தான் எனக்கு எல்லாம் மேடியை சொல்லிட்டு. அப்போது அவர்களை பார்த்து நீங்கள் போய் என் சகோதரருக்கு சொல்லும்படி அவர்களுக்கு உகந்த மரியாதை கொடுத்தார். அப்படின்னா பண்ண நீங்கள் போய் சொல்லுங்கப்பா. இதில் ஒரு அடங்கு இருக்குது. என்னென்னா நீங்கள் போய் சொல்லுங்கள். பொதுவாக பார்த்தோன்னா யூதர்களில் பார்த்தோன்னா பெண்களை வந்து அதிகமாக மதிப்பளிக்க மாட்டாங்க. நம்முடைய விவிலிய புத்தகத்தை பார்த்துனா கூட பெண்களை வந்து ஒரு பொருட்டாகவும் சிறு பிள்ளைகளை பொருட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. புருஷர்கள் என்று சொல்வார்களே தவிர அவர்களுடைய கணக்குகளை மட்டும் எடுத்துக்கொள்வார்களே தவிர பெண்களையும் சிறு பிள்ளைகளையும் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்போது அது மாதிரியான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் கடவுள் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரீஃபார்ம், அவங்கள வந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து நீங்கள் போய் சொல்லுங்கள். எப்படி இந்த சமாரிய பெண்ணு நீ தண்ணி கொடுமான்னு சொல்லிட்டு கேட்கின்றாரோ, எப்படி இந்த 12 வருஷமாக கஷ்டப்பட்ட அந்த மகளுக்கு வந்து சுகம் கொடுக்கின்றாரோ, ஒதுக்கப்பட்டவங்க இவங்களாம் ஒதுக்கப்பட்டவங்க. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறாருன்னா யூத மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த யூத மக்கள் வந்து அவர்களுடைய இனத்தை சார்ந்தவர்களை பெண்களையே கூட என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு முன்னுரிமை கொடுப்பது கிடையாது. ஆண்கள் தான் எல்லாமே, பெண்கள் எதுவும் கிடையாதுன்ற ஒரு காலகட்டத்தில் கடவுள் என்ன பண்ணுறாருன்னா அதை உடை தெரியுது என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் போயிட்டு அவங்களுக்கு வந்து சொல்லுங்கள், கடவுள் வந்து உயிர் தெரிந்துட்டாரு சொல்லிட்டு சொல்லும்படியாக வாய்ப்பளிக்கின்றார். அப்போ ஏன்னா பெண்களின் சாட்சியில் கூட யூதர்கள் என்ன பண்ணுறாரு, நீதிமன்றத்தை ஏற்றுட்டாரு. இப்போது நம்ம ஏதாவது ஒரு கோர்ட்டில் போயிட்டு நம்ம கேஸ் போட்டு நடத்திட்டு இருக்கோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாட்சி கேட்பாங்க. யாருப்பா நீ பண்ணதுக்கு சாட்சி யார் பார்த்தது அப்படின்னு கேட்பான். அப்போ அது மாதிரி வந்து யாராவது பெண்கள் வந்து முன்னிருந்து சொல்ல வராங்கன்னா யூதர்கள் சட்டத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து ஒரு பெரிய சாட்சியாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ அந்தளவுக்கு வந்து அவர்களை வந்து ஒரு அவமதிக்கும்படியாகவும் அவர்களுக்கு வந்து ஒரு அவங்களுடைய சொசைட்டியில் வந்து ஒரு ரெகக்னைஸ் கொடுக்காம அவங்களும் வைத்திருந்தாங்க. இந்த பாகுபாட்டை வந்து என்ன பண்ண பிரேக் பண்ணணும், உடைக்கணும். சொன்ன பெண்களை வந்து தேவன் வந்து என்ன பண்ணுறாருன்னா பெண்களை வந்து தேவன் என்ன பண்ணுறாரு, தேவ சாட்சிகளாக காமிக்கின்றார். கடவுளை வந்து அவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கு இவர்கள் வந்து ஒரு உந்து பொருளாக வந்து பயன்படுத்துகின்றார். அப்போ ஒரு புதிய சமுதாயத்தை படைப்பதற்கு பெண்களை அவர் எடுத்து காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் கூட கடவுள் நம்மை வந்து ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தான் பயன்படுத்தினார். ஐயோ நாம் வந்து என்ன பண்ணால் கஷ்டத்தில் இருக்கிறோமே, நமக்கு எதுவுமே இல்லையே என்று நம்ம சகோதரிகள் ஒவ்வொரு நினைத்திடாம, தாய்மார்கள் நினைத்திடாம நம்ம என்ன பண்ணோம், நம்ம கடவுள் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தான் வந்து நம்ம இந்த நொடிப்பொழுது வைத்திருக்கிறோம் சிந்தித்து பார்க்கணும். அப்போ நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்கிறது, நாம் மற்றவருக்கு பயனுள்ளவர்களாக வாழ்வாக இருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்கணும். அப்போ நம்மை சார்ந்தவர்கள் சக பெண்களை நம்ம அதே மாதிரி ஆண்களாகி நாம் என்ன பண்ணணும், நம்மை சார்ந்த பெண்களுக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கின்றவர்களும் சரி, நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய சகோதரிகள் மற்றும் நம்முடைய நண்பர்கள், நண்பு வட்டார்கள், நம்முடைய சமுதாயம் அனைவரிடத்திலும் நம்ம எப்படி நம்ம பழகிக்கின்றோம் என்று சிந்தித்திருப்பாங்க. இந்த யூதர்களை போல் நாம் இருக்கின்றோமா, அல்லது யூதர்கள் குலத்திலே இருந்தாலும் அதிலிருந்து வந்த இப்படி சேற்றில் வந்து செந்தாமரை என்பது போல கடவுள் என்ன பண்ணுறாருன்னா அவர்கள் மத்தியிலிருந்து வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு நறுமணம் வீசும் வாசனத்தை வந்து அவர் கொடுக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, எடுத்து பயன்படுத்தும்படியாக எடுத்து பயன்படுத்த. அப்போது நாம் நம்ம எப்படிப்பட்ட வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கோம், கடவுளை நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டு சொல்லிக்கொண்டு நாம் அப்படி இல்லாமல் கடவுளை வந்து முழுமையாக நம்ம வந்து எடுத்து பெண்களையும் நாம் மதித்து நம்மை படைத்ததும் ஒரு பெண், நம்முடன்
நமக்காகவே வாழப் போகிறது ஒரு பெண், நமக்கு பிறப்பதும் ஒரு பெண். ஆக நாம் வந்து பெண்களோடவே நம்ம பயணித்துக் கொடுக்கணும். அப்படி இருக்கின்ற பொழுது அவர் கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை நாம் நம்முடைய சமுதாயத்தில் கொடுக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்கணும். இதை பெற்றுக்கொள்வதற்கு நாமும் தயாராக இருக்கணும். எப்படி வந்து அந்த மகள் 1000 பிரச்சனை இருந்தாலும் அந்த 12 வருஷம் கஷ்டப்பட்டு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் பண்ற மகள் வந்து போராடி வந்து கடவுளை தொழுகின்றார். அதுபோல எத்தனைதான் பிரச்சனை இருந்தாலும் என்ன பண்ணணும், நம்ம சமாளிச்சுட்டு நம்ம வந்து வருகின்ற பொழுது நம்ம வந்து வெற்றி பெற முடியும். ஆக நாம் இதுவரை ஏதோ ஆண்கள் நாம் தான் உயர்ந்தவர்கள் என்று நாம் என்ன பண்றோம், எண்ணத்துல வாழ்ந்து கொண்டிடலாம். என்ன பண்ணோம், கடவுள் நமக்காக எப்படி வந்து அவர் தன்னை இறங்கி வந்தாலும், பிதாவிடத்திலிருந்து அவர் இறங்கி வந்து நமக்காக என்ன பண்ண வாழ்ந்தார். அது போல நாம என்ன பண்ணோம், நாம யாருமே எல்லாமே அனைவரும் சமம், நம்ம அனைவரும் ஒற்றுமையுடன் வாழணும்னு சொல்லி நினைக்கின்ற பொழுது கடவுள் நம்முடைய எண்ணங்களை மாற்றுவார். எப்படி அந்த யூத குலத்துல அந்த முதியவர்கள் மத்தியில் அந்த துருப்பிடித்த அந்த பழமையை அகற்றி என்ன பண்றாருன்னா, ஒரு புதிய ஒரு சுவாசத்தை, ஒரு புதிய ஒரு வெளிச்சத்தை, ஒரு புதிய ஒரு நம்பிக்கை வந்து அப்படின்னா துளிர்விடும்படியாக செய்கின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த எப்படி கடவுள் வந்து பெண்களுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து அவர் என்ன பண்றார், மற்றவர்கள் புரியும்படியாக அவர் வந்து மற்றொரு ரோல் மாடலாக இருந்து செய்தாரோ, அது போல நாமும் நம்மை சார்ந்து இருக்கின்ற சகோதர ஒவ்வொரு சகோதரிகளுக்கு நாம் எந்த இடத்தில் கைமாறு செய்ய போகிறோம், எப்படி அவர்களை நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும் தெரியணும். ஏனோ தானே அவர்களை வந்து ஒரு விதமான ஒரு போதை பொருளாகவும் ஒரு போதை வஸ்துவ பொருளாகவும் அவர்களை வந்து ஒரு காம நோக்கத்தோடு பார்த்து விடாமல் சென்று விடாமல் என்ன பண்ணணும், அவர்களே நம்முடைய குடும்பத்தில் ஒருவராக நினைத்து செல்கின்ற பொழுது நாம் அனைவரும் பயனுள்ளதாக இருப்போம். ஆக இப்படி நாம் செல்வதற்கு நாம் எந்த விதத்தில் உந்துதலாக சிந்தித்து பார்க்கிறோம். அப்போ கடவுளுடைய பார்வையில், கிறிஸ்துவின் பார்வையில் பெண்கள், அப்போ நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்முடைய பார்வையில் பெண்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்கிறோம். ஆக அருமையான ஒரு கடவுள் நமக்கு இது கொடுத்த ஒரு நல்ல ஒரு நேரத்திற்கு ஸ்தோத்திரம். அதுக்காக நம்ம இப்படி செய்கின்ற பொழுது நம் அனைவருமே நம்முடைய பெண்களை மதித்து நடக்கின்ற போது இந்த சமூகம் முற்றிலுமே வந்து தலை நிமிர்ந்த சமூகமாக இருக்கும். அனைவருக்கும் ஒரு பயனுள்ள சமூகமாக கேட்டுக்கலாம். ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய இறைவா, இந்த நாளை கொடுத்தீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது அருமையான ஒரு பிரசங்கத்தை கேட்கும்படியாக உண்மை பற்றி தியானிக்கும்படியாக கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். எப்படி நீ பெண்கள் மத்தியில் ஆண்டவரே அப்பா பிதாவே இந்த சமயம் அவர்களை நீ பாதுகாத்து வந்தீரோ அப்பா, இந்த சமயம் அவருக்கு நீ அனைத்து விதமான தாழ்வுகளை கொடுத்து அவர்களை நீ ரெகனைஸ் பண்ணி வைத்தீரே. ஆமாண்டரே, அப்போ ஒதுக்கப்பட்ட அந்த சமூகத்தில் இந்த மகளிடம் ஆண்டரே ஆமாண்டே குடிப்பதற்கு தண்ணீர் தான் என்று கேட்டீரே ஆண்டரே. அவ்விதமாக ஆண்டரே 12 வருடமாக பாடுபட்டு கஷ்டத்தில் இருந்த அந்த மகளை ஆண்டரே தொட்டு குணப்படுத்தினீரே ஆண்டரே. அவ்விதமாக ஆண்டரே சாமி ஆமாண்டே நினைத்திருந்தால் அந்த உங்களுடைய சீடர்கள் உங்களுடனே பயணித்த சீடர்களின் உங்களுடைய தரிசனம் கொடுத்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா பிதாவே சமயம் ஒதுக்கப்பட்ட அந்த மகளை அந்த கண்டுபிடித்தாண்டு சப்பா அவர்களுக்கு நீர் அவங்களுடைய சாட்சியை கொடுத்தீரே. கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அமிதமாக ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய பழமையிலே ஆண்டவரே அது தேய்ந்து போயிடாதபடி ஆண்டவரே உண்மை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் என்று எங்களுடைய வாய்களில் மட்டும் சொல்லாமல் எங்களுடைய செயல்களை நாங்கள் செய்யும்படியாக ஆண்டவரே எங்களை முழுவதுமாக எடுத்து பயன்படுத்துவ கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.